ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது லாங்குவேஜ் செக் பாயிண்ட் 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம். டோன்ட் சே இவ்வாறு கூறக்கூடாது, சே இவ்வாறு கூற வேண்டும். ஐ cannot see much stars in the sky. இதில் என்ன தவறு? much. அப்போது ஐ cannot see many stars in the sky. much என்பது அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். மெனி என்பது கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். ஒரு கொஷின் வரலாம், சார் ஸ்டார்ஸ் கவுண்டபிளா? எண்ணவே முடியலையே, அப்போ அன்கவுண்டபிள் தானே? நோ, தூரமாக இருப்பதனால நம்ம கண்ணுக்கு அவை எண்ண முடியாதாக இருக்கின்றன. அவை கவுண்டபிள்ஸ். ஸ்டார்ஸ் ஆர் கவுண்டபிள்ஸ். எனவே ஐ cannot see many stars in the sky என்பது சரி. ஐ ஹாவ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன தவறு? லிட்டில். ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். எகெயின் த சேம் கான்செப்ட். லிட்டில் என்பது அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு பயன்படுத்துவது, ஃபியூ என்பது கவுண்டபிள் நவுன்ஸுக்கு பயன்படுத்துவது. எவ்ரி டெஸ்ட் கண்டெய்ன்ஸ் 20 கொஷின்ஸ். இதில் என்ன தவறு? எவ்ரி. அப்போ சரியானது எது? ஈச் டெஸ்ட் கண்டெய்ன்ஸ் 20 கொஷின்ஸ். ஈச் என்பது ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டை குறிக்கிறது. ஈச் டெஸ்ட். எவ்ரி என்பது இட் ரெஃபர்ஸ் டு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஹூ டு யூ வாண்ட் டு மீட்? இதில் என்ன தவறு? ஹூ. அப்போ சரியானது whom do you want to meet? யாரை நீ சந்திக்க விரும்புகிறாய்? யாரை என்பது whom. வெறும் who என்றால் யார் என்று பொருள். did you not meet him yesterday? அவனை நேற்று சந்திக்கவில்லையா? ஒரு கொஷின், ஒரு கேள்வி என்றால் did not ஓட கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் didn't தான் யூஸ் பண்ணணும். அப்போ didn't you meet him yesterday? how many luggage did you bring? லக்கேஜ் என்பது சிங்குலரும் அதுதான், ப்ளூரலும் அதுதான். எனவே how much luggage did you bring? how many என்பது கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னாடி பயன்படுத்துகிறோம். லக்கேஜ் என்பது அன்கவுண்டபிள். அதனால் how much luggage. what color do you want? red or green? எந்த கலர் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது வாட்னா என்ன, எந்த கலர்னு தான் கேட்குறோம். ஸோ which color do you want? red or green? what color என்பது சரியல்ல, which color. You should go to your house now. இதில் என்ன தவறு இருக்கிறது? அப்படியே பாருங்கள், you should go home now. ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் என்ன வித்தியாசம்? ஹவுஸ் என்பது ஒரு கட்டிடத்தை குறிப்பது, ஹோம் என்பது வாழும் இடத்தை குறிப்பது. ஹவுஸ் என்றால் வீடு, ஹோம் என்றால் இல்லம். ஒருவருக்கு ஒரு 10 வீடு இருக்கலாம். ஆனால் அந்த 10 வீடுகளிலும் 10 குடும்பங்கள் வாழ்கிறது என்றால் அதில் வாழ்பவருக்கு அந்த கட்டடம் சொந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழுமிடம் அவர்கள் ஹோம். ஹவுஸ் என்பது பில்டிங்கை குறிக்கிறது, ஹோம் என்பது வாழிடத்தை குறிக்கிறது. ஸ்டாண்ட் இன் த மிடில் ஆஃப் த சர்க்கிள். ஸ்டாண்ட் இன் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். வட்டத்தின் மையத்தில், சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அப்போ மிடில் என்பதற்கு பதில் சென்டர் என்று வர வேண்டும். இட் வாஸ் எ லாங் ட்ராவல். ட்ராவல்னாலும் பயணம், ஜேர்னினாலும் பயணம் தானே, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ட்ராவல் என்பது பொதுவான வார்த்தை, பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை. நாம் ஒரு குறிப்பிட்ட பயணத்தை பற்றி பேசும் பொழுது ஜேர்னி என்று அழைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். Yes, my dear friends, I think this video was very useful to you. Thank you very much. Please subscribe the channel for recent updates. Thank you.